வணக்கம். காங்கேயம் கன்னிமாரிலிருந்து உங்க ரேணுகா பேசுறேன். பொதுவா லட்சுமி குபேரர் பூஜை எப்படி செய்யறதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதுக்கு உண்டானதுக்காகவே நான் எப்படி செய்யறேங்கிறது உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பொதுவாகவே நம்ம பசும் சாணம்ங்கிறது நிறைய 30 கோடி தேவர்களும் குடியிருக்கக்கூடியது பசுவிலையும் பசும் சாணத்திலையும். அதனால முதல்ல நம்ம வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் பசும் சாணம் போட்டு முதல்ல கொஞ்சமாவது நம்ம பூஜை செய்கிற இடத்த தொடச்சிக்கணும். ரெண்டாவது முக்காலி 3 கால் முக்காலி நம்ம எடுத்துக்கணும். அதில் மஞ்சள் கலர் பட்டு வஸ்திரம் அதை எடுத்துக்கணும். அதில் சுத்தமான சந்திரனுக்கே உகந்த பச்சரிசி வச்சுக்கணும். அதுக்கு மேலே கலசத்தை நம்ம வைக்கணும். அந்த கலசத்துக்குள்ள என்ன வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மழை பெய்யில மழை தண்ணி பிடிச்சி வச்சிருக்கணும். சுத்தமான மழை நீர் தான் உண்மையான உலகத்திலேயே மிகப்பெரிய தீர்த்தம்னு சொல்லணும். அதனால அந்த மழை நீரை ஃபுல்லாக நிரப்பி அதுக்குள்ள வாசனை திரவியங்களை கொஞ்சம் நம்ம கலந்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே செவ்வாய்க்கே உண்டான தேங்காயை மஞ்சள் கலரில் பூசி அதுக்கு திலகம் வச்சு அதை வச்சிடணும். அதுக்கு நம்மளால முடிஞ்ச மலர் வச்சிட்டோம். 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரையும் முதல்ல போற்றி செய்யணும். அப்போ விநாயகரை பிடிச்சி வச்சுட்டோம். அவங்களுக்கு அருகம்புல் வச்சுட்டோம். அதுக்கு மேலே குபேரர் வச்சுருக்கோம். லக்ஷ்மியும் குபேரரையும் நம்ம வச்சுருக்கோம். பொதுவாகவே லக்ஷ்மி தாயாருக்கு இருக்கிற மலர்லேயே மிகப்பெரிய மலர், ரொம்ப பிடித்தமான மலர் எதுன்னு கேட்டால் மருதாணி பூ தான். அப்போது லக்ஷ்மி தாயாருக்கு மருதாணி பூவும் மஞ்சள் கலர் செவ்வந்தி பூவும் நம்ம வச்சு குபேரருக்கும் லக்ஷ்மிக்கு வச்சுட்டோம். இவங்க 2 பேர்த்துக்கு தீபம் என்ன தீபம் போட்டிருக்கோம்னா, சுத்தமான அகல் விளக்குல தான், மண் அகல் விளக்குல தான் தீபம் போட்டிருக்கோம். இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, இந்த தீபத்தில் நம்ம திரியா எதை போட்டிருக்கோம்னா பன்னீர் இலை தான் போட்டிருக்கோம். பன்னீர் இலை வச்சு தான் குபேரர் தீபத்துக்கு போடணும். அதுவே மிகப்பெரிய பொருளாதார வசியத்தையும் தனவசியத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரர் சக்கரம் போட்டு அதுக்கு உண்டான தட்சணைகள் எதுவோ அதுக்குண்டான காணிக்கைகளை நம்ம வச்சிருக்கோம். குபேரருக்கே பிடிச்ச தேன் வச்சிருக்கோம். அவருக்கு பிடிச்ச அல்வா வச்சிருக்கோம். அவருக்கு பிடிச்ச மிகப்பெரிய பதார்த்தம்னு சொல்லக்கூடிய ஊறுகாய் வச்சிருக்கோம். தாம்பூலம், தேங்காய், ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம், வாழை, மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச செவ்வாழை, மாதுளை, நெல்லி, ஆப்பிள். அதுபோக குபேரர் எல்லா கடவுளையும் விட லக்ஸரியான கடவுள் இல்லையா, ரொம்ப சொகுசானவர். அவரை அவ்வளோ சீக்கிரம் நம்ம வர வைக்க முடியாது. அதுக்காகவே காஸ்ட்லியான உணவு பதார்த்தம்னு சொல்லக்கூடிய முந்திரி, பாதாம், ஏலக்காய், திராட்சை இது போன்ற சுவையுள்ள பொருளை வச்சிருக்கோம் குபேரருக்காக. அப்புறம் நம்ம குடும்பம் பொருளாதாரத்திலையும் சரி, குடும்ப வம்ச விருத்தியிலையும் சரி வாழையடி வாழையா வளரணும்னு வாழைப்பூவை இதுக்கு பிரதானமா நம்ம வைக்கணும். அதுக்கு மேல தட்சணைகள் வச்சிருக்கோம். கோல்டு காயின் வச்சுக்கலாம். இதுக்கு மேல நம்ம கிட்ட என்னென்ன இருக்குதோ இதையெல்லாம் வச்சு குபேரர் நம்மனால எதை முடியுமோ அதை அந்த இடத்துல வச்சு மனசார குபேரரை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார மேன்மை, இன்னும் குறைவில்லா செல்வத்தை இறைவன் நிச்சயமா கொடுப்பார். ஓகே, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கலாம்.